ஹலோ ஆல். இன்றைக்கி எஸ்பிஐ பிஓ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஐ பிஓ லெவலில் இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸு பிஒய்க்யூ ப்ரிலிம்ஸுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா, டிஐ, கேஸ்லெட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சம் ஒரு 10 கிட்ட இருக்குது. சரிங்களா? இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து பார்த்துடலாம். சரிங்களா? கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். எப்பயுமே இப்போ சொல்கிற மாதிரி தான், கொஞ்சம் அப்ரோச் புதுசாக இருந்தால் தான் சொல்லி தருவோம். போன 2 கிளாஸ் பார்த்தவங்களுக்கு இந்த கொஷினில் அப்ரோச் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு மட்டும் போகிறவங்களுக்கு இதை கொஞ்சம் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதில் அதே அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதை ஃபாலோ ஆகுது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக படிச்சுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைனா போன 2 கிளாஸ் பார்த்துட்டு அப்புறம் இந்த கிளாஸ் பாருங்கள். சரிங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தெர் ஆர் 3 கம்பெனிஸ், 3 கம்பெனிஸ் இருக்குது. சரிங்களா? 3 கம்பெனி, ட்விகி, கிளிக்கிட்டு, ஜாப்டோ. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏபிசின்னு 3 சிட்டிக்கு இது பண்ணுறாங்க. பார் என்னது, ட்விகி காட்டுது. பார் இருக்கார்ல, அவர் என்னது, ட்விகி. சொசைட்டி ஏபிசியில் காட்டுறாரு. டேபிள் ஷோஸ் என்னென்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டெலிவர்டு பை ஆல் த 3 கம்பெனி. இதில் டோட்டல் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே. இட் ஆல்சோ ஷோஸ் த ரேஷியோ ஆஃப் ஆர்டர்ஸ் டெலிவர்டு பை யாருன்னா, கிளிக்கிட்டும் ஜாப்டோவும் சேர்த்து. கிளிக்கிட்டும் ஜாப்டோவுக்கு ரேஷியோ கொடுத்தாங்க. ஓகே. இதை ஒரு ட்ரெடிஷ்னலாக சால்வ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு என்ன பண்ணுவாங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம எப்படி பண்ணுவோன்றதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ ட்ரெடிஷ்னலாக சால்வ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு டைரெக்டாக வேகமாக போவாங்க. வேகமாக போய் ஏபிசி அப்படின்னு போட்டு இப்படி ஒரு டேபிளர் காலம் போட்டு இப்படி போட்டு இங்கே ட்விகி, அடுத்து இங்கே கிளிக்கிட், அடுத்து இங்கே ஜாப்டோ அப்படின்னு எழுதி ஃபுல்லாத்துக்கு வேல்யூ எழுதி அப்புறம் தான் கொஷினுக்குள்ளே போவார். அவர் இந்த டேபிளர் காலம் போட்டு இந்த வேல்யூ எழுதுறதுக்குள்ளே நம்ம அந்த கொஷினே எல்லாத்தையும் முடிச்சு விட்றலாம். சரிங்களா? எப்படி சார் இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்கன்னா, வாங்க அந்த ட்ரை பண்ணி பார்ப்போமா எப்படின்ட்டு. சார் டோட்டல் ஆர்டர் இங்கே எவ்வளோ, 168. இங்கே எவ்வளோ இருக்கார், ட்விகி 40. உங்களுக்கு தெரியலன்னா சொல்லிடுறேன் நான். ட்விகி 40 இருக்கார். இது 40. சரிங்களா? இது 55. இது எவ்வளோனா 45. ஓகேவா? ரைட். இப்போ இந்த ட்விகியில் 40 இருக்காரா, அப்போ இதில் 40 போயிடும். இதில் டோட்டல் இவங்க கொடுத்தாங்க. டோட்டல் இங்கே 40னா, இங்கே டோட்டல் 168னா இங்கே 40 போச்சுன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 8 பார்ட் இருக்காங்கல்ல, இந்த 8 பார்ட் தான் யார் அப்படின்னா, 1 பார்ட் இது 168ல் 40 போனால் 128. இந்த 8 பார்ட் தான் 128னா 5 பார்ட்டு 3 பார்ட்லாம் கண்டுபிடிக்காதீங்க. எப்பயுமே இப்படி பண்ணி மிஸ்டேக் பண்ணாதீங்க. இதெல்லாம் கண்டே பிடிக்க தேவையில்லை. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, சிம்பிளாக இங்கேருந்து இங்கே என்ன டேபிள்ஸில் மல்டிபிள் ஆகுது மட்டும் பாருங்கள். இங்கேருந்து இதை அடிச்சிங்கன்னா என்ன ஆகுது, 1 அடுத்து ஒரு 448னா 6 இன்ட்டு 16 ஆனால் இன்ட்டு 16 மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 16 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே போகிறீங்க 175. இங்கே எவ்வளோ இருக்குது, 55 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு, 125. 10 பார்ட் தான் 125. 10 பார்ட் தான் 125. 125 இல்லை, சாரி, 175. 175ல் 55 போச்சுன்னா 120. 10 பார்ட் தான் 120னா இங்கே என்ன ஆகுது, இன்ட்டு 12ஓட மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். அதாவது இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10னா இங்கே 120. அடுத்து இங்கே இது பண்ணால் எவ்வளோ ஆச்சு, ஒரு 55. 175. அடுத்து இங்கே மல்டிபிள் என்ன ஆகுது மட்டும் பார்க்கணும். 201 இங்கே 45. 201 45ல் மைனஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், 200ன்னு வச்சுக்கோங்க, இதை 45ன்னு வச்சுக்கோங்க. 200ல் 45 மைனஸ் பண்ணிங்கன்னா 155. அது கூட சேர்த்து பேலன்ஸ் ஒரு 1 இருக்கார்ல, அவர் ஆட் பண்ணிடுங்க. என்னது, 156. 156 தான் எத்தனை பார்ட்டு, 8 + 5. 8 + 5 எவ்வளோ ஆச்சு, 13 பார்ட். 13 பார்ட் தான் 156னா உங்களுக்கு என்ன ஆகுது, இன்ட்டு 12 ஆகுது. அப்போ இங்கே என்ன ஆகும், இன்ட்டு 12. இதை மட்டும் நோட் பண்ணிங்க. எக்ஸாம் போனோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ரஃப் ஒர்க் எடுக்கிறீங்க, ரஃப் நோட்டு அந்த ரஃப் பேப்பர் கொடுப்பாங்கல்ல, அதில் எதை எழுதணும்னா ஏபிசின்னு போட்டு இந்த கிளிக்கிட்டும் இதுவும் இருக்காங்கல்ல, அவங்களோட ரேஷியோ கூட எழுத வேண்டாம். நீங்கள் ஏபிசி என்ன மல்டிபிள் இருக்காருன்னு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வச்சே முடிச்சிடலாம் நம்ம. இங்கே கொஸ்டின் பாருங்க, ரேஷியோ ஆஃப் ஆர்டர்ஸ் டெலிவர்டு பை ட்விகி ஏபி டுகெதர். ட்விகி ஏ 40, பி எவ்வளோ ஆச்சு, 55. ரெண்டு ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு, 95. 95லாம் பார்த்தோன்னே கண்டிப்பாக என்ன நம்பர் ஆன்சராக இருக்குன்னா, 11ல் வராது, தப்பு. 19ல் வரும், ஆன்சர் கரெக்டு. 15ல் வராது, தப்பு. 30ல் வராது, தப்பு. 25ல் வராது, தப்பு. எப்படி சார் பார்த்தோன்னே அடிச்சிடலாம் அப்படின்னா, இதை பார்க்கவே தேவையில்ல. ஜாப்டோ இன் சி பார்க்கவே தேவையில்ல. ஏன் சார் இதை அடிச்சிடலான்னா, இதை ஃபேக்டர் எழுதுங்க. 5:19. 5:19 தான் இதோட ஃபேக்டர். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஆன்சரில் என்ன வந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டுக்கு ரேஷியோ ஒன்று 5 அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம், இல்லைனா 19 அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் ஒரு ப்ரைமோட மல்டிப்ளிகேஷன் ரேஷியோவில் வந்துச்சுன்னா அசால்ட்டாக உட்காந்துக்குங்க, ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இப்போ 95 இருக்கா, 5:19 தான் இருக்கணும், அப்படியே ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? வேறு எதுவும் செக் பண்ண தேவையில்ல. சார் இது எதுவும் செக் பண்ணவே தேவையில்ல. ஓகேவா? அடுத்து போயிடலாமா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட்.
சார் இந்த ஜாப்டோ இன் சி இசட் சி பார்க்கணுமா சார்? நீங்கள் பார்த்துக்கங்க வேணா, எனக்கு டைம் வேஸ்ட்டு, அது பார்த்தோம்னா டைம் வேஸ்ட் தான். வாங்க அடுத்து, இஃப் த ஆர்டர்ஸ் டெலிவர்டு பை, இந்த மாதிரி கொஸ்டின் வச்சுக்கோங்க. நல்லா போயிட்டுருக்கு, நமக்கு ரேஷியோ சால்வ் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும் எக்ஸாமுக்கு, இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின் இந்த மாதிரி வேல்யூ வருதுன்னா இந்த கொஸ்டினை அப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுங்க, அப்போதைக்கு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கங்க. அடுத்து டோட்டல் ஆர்டர்ஸ் டெலிவர்டு பை கிளிக் இட் இன் சி. இது சிம்பிளாக இருக்குது, எப்படி பார்க்குறேன் பாருங்கள், சிம்பிளாக இருக்கனால பார்க்குறேன். கிளிக் இட் இன் சி, கிளிக் இட் இன் சி என்ன அப்படின்றது இங்கே என்னது இன்ட்டு 16, அந்த நோட் பண்ணிக்கணும். எப்பவுமே நீங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இது இன்ட்டு 16, இதுவும் இன்ட்டு 12, இது இன்ட்டு 12 அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? வாங்க கிளிக் இட் இன் சி. கிளிக் இட் இன் சினா இங்கே எவ்வளோ இருக்காரு, இங்கே எவ்வளோ இருக்காரு. இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டெலிவரி இன் சி. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர் டெலிவரி இன் சி எவ்வளோ வச்சு 201, கீழே 201. சரி, மேலே கிளிக் இட் கேட்குறான். கிளிக் இட் என்னது 8 பார்ட் தான், 8 × 12 அதானே இது. இங்கே மொத்தம் 13 × 12 வாட் பண்ணால் 156, இங்கே ஒரு 45 இருப்பார். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் 201 வருது. அப்போ இங்கே என்னது 8 × 12 எவ்வளோ ஆச்சு 96. 96 டிவைட் பை 201, 200ன்னு வச்சுக்கோங்க. 200 வச்சா அப்ராக்சிமேட்டாக எத்தனை பர்சன்டேஜ், 48%. ஆன்சர் முடிஞ்சு. இந்த கொஸ்டினை ரெண்டாவது செய்யணும். எப்பயுமே என்ன கொஸ்டின் செய்யணுன்றது தெரியணும், அப்போ தான் நம்ம டைமை ஸ்பீடாக செய்ய முடியும். இப்போ தான் அவர் பாக்ஸ் போட்டு இது பண்ணிகிட்டு இருப்பார். சரிங்களா? இப்போ வேல்யூவில் இருக்குது. இஃப்னு ஆரம்பித்தா அதை லாஸ்ட்டாக செய்யுங்க. அதுக்கு முன்னாடி வேறு எதுவும் இருக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் செய்யுங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆர்டர்ஸ் டெலிவர்டு பை கிளிக் இட் பி அண்ட் சி. ஓகே, இப்போ என்ன செஞ்சு இதுக்கு ஒரு வேல்யூவாக இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் இருக்கா? ஆமாம், அடுத்த கொஸ்டின் இருக்குது. ரேஷியோ ஆஃப் ஆர்டர்ஸ் டெலிவர்டு பை ஜாப்டோ இன் ஆல் கம்பெனி. இதுவும் வேல்யூ. ஓகே, இப்படி இருந்துச்சு அப்படின்னா எது இருக்குல்லே சிம்பிளாக இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க. செகண்ட் கொஸ்டின் சிம்பிளாக இருந்துச்சு கம்பேர் பண்ணும்போது, அதனால் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இஃப் த ஆர்டர் டெலிவர்டு பை கிளிக் இட் இன் சொசைட்டி டி, புதுசாக ஒருத்தர் சொசைட்டி டி இஸ் 20% மோர் தென் தட் பை இன் ஏ. அதாவது கிளிக் இட்டு ஏல எவ்வளவோ அதோட 20% மோர். எடுத்தோன்னே என்ன பண்ணிடுவாங்க நிறைய பேர், நம்ம தான் இன்ட்டு 16ன்னு சொல்லிட்டோம்ல, வேல்யூவை போகாதீங்க. 5 இருக்கா, 5ன்னா 5 பார்ட்னா ஏல இருக்கக்கூடிய கிளிக் இட்டு. அப்போ நீங்கள் 20% மோர்னா டி உடைய கிளிக் இட் என்னவா இருப்பார்னா 6 பார்ட்டாக இருப்பார். ரைட்டா? அடுத்து இஃப் த ஆர்டர் டெலிவர்டு பை கிளிக் இட் டு ட்விகி டெலிவர்டு பை டி. அது வந்து கிளிக் இட் தான் இவர் 6 பார்ட்டு, ட்விகி வந்து எவ்வளோ ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா 1:2. அப்போ இவர் 6 பார்ட்னா இவர் ட்விகி 2 பார்ட் இருப்பார்னா, 2 பகுதி இருப்பார்னா, ட்விகியை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கலாம்னா நீங்கள் 12 பார்ட்னு போடலாம். சரிங்களா? அவங்க கேட்குற கொஸ்டின் என்னது, ஆர்டர்ஸ் டெலிவர்ட் பை ட்விகி இன் சிஎன்டி. சியில் ட்விகி எவ்வளோ அதை கண்டுபிடிக்கணுமா? அடுத்து சியில் ட்விகி ஈஸி தானே, இங்கே 45, சியில் ட்விகி 45. ஓகே, அடுத்து எதில் கண்டுபிடிக்கணும், டியில் கண்டுபிடிக்கணும். டியில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். இது 1 பார்ட்டு, இது 6, 12, இது ரெண்டுத்தையும் இதில் 12 தானே ட்விகி, 12 தான் ட்விகி. 12 எத்தனை நாள் மல்டிபிள் ஆகணும், இங்கே 5 × 16 அதே மாதிரி இங்கே 12 என்ன இருக்கணும், 12 × 16 ஆயிருக்கணும். 12 × 16 எவ்வளோ ஆச்சு 192. 192 ப்ளஸ் ஒரு 45, 7ல் முடியுது யூனிட் டிஜிட்டு. 7ல் முடிஞ்சு ஒரே யூனிட் டிஜிட் தான் இருக்குது. ஆன்சர் போட்டுடலாம். எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பாருங்கள். இதுக்கு வேல்யூ போகலை, 18 வச்சு அதுக்கப்புறம் அது 20% எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சலாம் போகல. இது 6ன்னு இருக்கா, இது 5ன்னு இருக்கா, இதை 6ஆக மாற்றிக்கிங்க. இது யார், கிளிக் இட்டு, டியோட கிளிக் இட்டு. அடுத்து ட்விகி போகும்போது 1:2ன்றனால இதை 12ஆக மாற்றிக்கிங்க. அப்படியே ஆன்சர் போட்டுருங்க. இங்கே இன்ட்டு 16 தானே ஆகுது, அப்போ இங்கே இன்ட்டு 16 பண்ணி ஆன்சர் போட்டலாம். சரிங்களா? அடுத்த ஒன், தேர்ட் கொஸ்டின் முடிச்சாச்சு. ஃபோர்த் கொஸ்டின். ஓகே, இஃப் த காஸ்ட் டெலிவரி சார்ஜ் ஆஃப் ட்விகி இஸ் 50, 50 ரூபா. ட்விகியோடது 50 ரூபா அப்படின்னா தென் ஃபைண்ட் த டோட்டல் டெலிவரி சார்ஜ் ஏர்ன்டு பை ட்விகி பை டெலிவரிங் ஆல் ஆர்டர்ஸ். ஓகே, ட்விகியில் எல்லாமே ட்விகி மேலே இருக்கிறத நான் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம்ல. 40, 55, இங்கே ஒரு 45, 55 45 கூட்டினா 100, 100 ப்ளஸ் ஒரு 40, 140, 140 × 50 சிம்பிள் 7000. பாதியாக்கணும், 140 பாதியாக்கணும் முடிஞ்சு 7000. ரைட்டு. அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆர்டர்ஸ் டெலிவர்டு பை கிளிக் இட் இன் பிஎன்சி டுகெதர். பிஎன்சி டுகெதர் ஆர்டர்ஸ் டெலிவர்டு பை ஜாப்டோ இன் ஏ. ஓகே, கிளிக் இட் இன் பிஎன்சி டுகெதர். இங்கே என்ன வரும், இன்ட்டு 16 வரணும். இங்கே என்ன பண்ணணும், இன்ட்டு 12 போடணும். இங்கே என்ன பண்ணணும், இன்ட்டு 12. இந்த இன்ட்டு 12 இன்ட்டு 16 எதோடதுன்னா இதோட ரேஷியோ இருக்குல்ல, இதோட மல்டிப்ளிகேஷன் சொல்கிறேன். சரி, இப்போ என்னது கிளிக் இட்டு பிஎன்சி. கிளிக் இட்டு யார் யார், இங்கே 2 பேருக்கு 12 தானே காமனா, அப்போ பிரச்சனை இல்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம்ல. கிளிக் இட்டு 7, இங்கே 8, இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா 2 காமனாக 12 இருக்குது.
காமனாக 12 இருக்கனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக ஆட் பண்ணிங்க. டேரெக்டாக ஆட் பண்ணி எவ்வளோ ஆச்சு, 15 × 12. 15 × 12 எவ்வளோ ஆச்சு, 180. இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணால் 180. தனியாக வேல்யூ எடுத்தீங்கன்னா வேல்யூ எடுத்து செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. அடுத்து ஆர்டர்ஸ் டெலிவரி பை ஜாப்டோ இன் பி. ஆர்டர்ஸ் டெலிவரி பை ஜாப்டோ இன் பி எவ்வளோ ஆச்சு, 3 × 16. 3 × 16 எவ்வளோ ஆச்சு, 48. மைனஸ் பண்ணிங்கன்னா 132. ஓகே, ஒரே ஆப்ஷன் தான் 2ல் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஓகே, 40 சம்திங்கில் 50 சம்திங் வர்றது 130 ப்ளஸ் இருக்குது, இதுதான். ஓகேவா, ரைட். அடுத்து போட்டு வச்சுக்குவோம். × 16 × 12 × 12. ரைட். ஆவரேஜ் நம்பர்ஸ் ஆஃப் ஆர்டர், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆர்டர் டெலிவர்டு பை ஜாப்டோ இன் ஆல் த கிவன் கம்பெனி. ஜாப்டோவை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் நான் இது இப்போ ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். டேரெக்டாக வேல்யூ எடுத்துங்க, அதான் ஈஸி. உங்களை இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக வேல்யூ எடுத்துங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவங்க 2 பேருக்கு 12 இருக்காரா, இதுக்கு பிரச்சனை இல்லை. ஜாப்டோ 3 தானே, 2 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 2 ஆட் பண்ண என்னாச்சு, 8. 8 × 12 எவ்வளோ ஆச்சு, 96. ஒரு சைடு 96. இவங்க 2 பேரும் முடிஞ்சிட்டாங்க. ஏன்னா 12 இது எப்படி எழுதலாம்னா, ஏன் உங்களுக்கு புரியாதலாம், சில பேர் புரியாது, அதுக்காக நோட் பண்ணிக்கிறேன். 3 × 12 எழுதணும். இவர் என்ன எழுதுவீங்கன்னா 5 × 12 எழுதுவீங்க. 5 × 12 எழுதுவீங்க. இதில் 12 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா, 12 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன எழுதிடலாம்னா 3 + 5 எழுதலாம். அதுதான் நான் டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன், 12 இங்கே 2 அப்படியே ஆட் பண்ணிட்டு 8 எழுதி 96 போட்டேன். அடுத்து இங்கே 3 இருக்காது, இங்கே என்ன இருக்குது, 16 இருக்குது. 2 ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு, 48. 3 ஆட் பண்ணிட்டா இது அதுக்கு 96, இதுக்கு 48. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா என்ன, 144 டிவைட் பை 3 போட்டு 48ன்னு போடுவீங்க. டிவைட் பை 3 போட்டு 48ன்னு போட்டு 48 ஆன்சர் போடுவீங்க. சரிங்களா. இதை நான் எப்போயுமே இந்த மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஆஃப்லைன் கிளாஸில் இப்படி சொல்லித்தருவோம். சரிங்களா. உங்களுக்கு சொல்லித்தரேன், புரியுதான்னு பாருங்கள். புரிஞ்சுன்னா எடுத்துக்கோங்க. சார் இது இப்போ நான் என்ன பண்ணணும், ஒருத்தர் 3 × இந்த இது இங்கே எழுதியிருக்குல்ல, இதே வச்சுக்கிறேன். இப்போ நான் யாரெல்லாம் ஆட் பண்ணோன்னா 3 × 12 5 × 12 ப்ளஸ்ஸா இங்கே என்ன எழுத போகிறோம் அப்படின்னா 3 × 16 இதை தான் ஆட் பண்ண போகிறோம். இவங்க 3 பேர் தான் ஆட் பண்ண போகிறோம். லாஜிக்காக பார்த்தா இவரு 12 இருக்கார், இவரு 12 இருக்கார். இவரை நான் 12க்கு மாற்றிட்டா பெட்ரு. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, இவரை 12க்கு மாற்றினா டேரெக்டாக போட்டுடலாம்ல. இப்போ நான் இவரை 12ஆக மாற்றணும்னு வச்சுக்கோங்க. 16 நான் 12ஆக மாற்றினா என்ன பண்ணலான்னா, இவர் 4 பார்ட்டில் இருக்கவர், இவரை நான் 3 பார்ட்டுக்கு மாற்றுறேன்னா 12. இது பிடிச்சா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. அதே மாதிரி இவரை 4லேருந்து நீங்கள் 3ல் மாற்றினீங்கன்னா, இங்கே 3ல் இருக்கார்ல, இவரை நீங்கள் என்னவா மாற்றணும்னா 4ன்னு மாற்றணும். இல்லை சார் புரியல அப்படின்னா இதை கம்பல்சரியாக விட்டுருங்க. 4ல் இருந்தவரை நீங்கள் 3ஆக மாற்றுறீங்கன்னா இப்போ வேல்யூ மாறாது. இப்போ இதை நிறுத்தி மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு, 3 × 16 எவ்வளோ ஆச்சு, 48. அதே மாதிரி 4 × 12 எவ்வளோ ஆச்சு, 48. மாறாது, வேல்யூ மாறாது. அதுதான் நான் என்ன சொல்கிறேன், இவர் எல்லோரும் 12 இருக்கனால இவரையும் 12ல் மாற்றுறேன், 12ல் மாற்ற ட்ரை பண்ணுறேன். அதுக்காக என்ன பண்ணிடுவேன்னா 16ன்னு இருக்க இடத்துல 12ன்னு போட்டுருவேன். அப்போ 4 பார்ட்டில் இருக்கவரை நான் 3 பார்ட்டுக்கு மாற்றிருக்கேன். அப்போ இங்கே 3 பார்ட்டாக இருப்பார்ல, அவர் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா 4 பார்ட்டுக்கு மாற்றிடுங்க. 4 பார்ட்டாக மாற்றிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள் வேல்யூ. இப்போ எப்படி வேல்யூ ஆவரேஜ் கண்டுபிடிக்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். ஏன் சிம்பிளாக இருக்குன்றதை இப்போ சொல்கிறேன். சார் இங்கே எல்லாத்துலேயும் 12 காமனாக இருக்குது, 12 காமனாக இருக்குது, அப்படியே விட்டுருங்க. இங்கே பாருங்கள் 3 4 5 3 4 5னா அதுக்கு நடுவில் ஆவரேஜ் யார், ஆவரேஜ் இது எல்லாத்துலையும் 12 காமனாக இருக்குது. அப்போ 12 அப்படியே வச்சுருவோம். 12 தான் எல்லாத்துக்கும் ஆவரேஜ். அடுத்து 3 4 5க்கு ஆவரேஜ் என்னதுன்னா 3 4 5க்கு மிடில் இருக்க ஒரு 4 தான் இருக்கார். அப்போ ஆவரேஜ் அதுதான். 4 × 12 48. 4 × 12 48. சார் இதை நீங்கள் எழுதுறதுக்குள்ளே டைம் ஆயிரும் சார், நான் அதுக்குள்ளே ஆட் பண்ணி போட்டுருவேன் சார் அப்படின்னா, சார் நான் இது எக்ஸாம்பிள் சொன்னால் எழுத மாட்டோம். எழுதாமல் என்ன சொல்லணும்னா 4 3 ஆகுதா, அப்போ இங்கே 3 4 ஆகணும். பாருங்கள் 3 4 5, அப்போ 4 தான் மிடில் இருக்கார். 4 × 12 தான் ஆன்சரு, 48 அப்படின்னு போட்டலாம். இது உங்களுக்கு இதாக இருந்தால் எடுத்துக்கோங்க. சரிங்களா. ஓகே, அடுத்து 6 கொஸ்டின் முடிஞ்சு அடுத்து இங்கே போயிடலாம். கேஸ் லெட் ஒரு சிம்பிள் கேஸ் லெட் தான், டக்குன்னு போட்டலாம். சரிங்களா. ஷாப்கீப்பர் செல்ஸ் 2 types ஆஃப் டாட் ஜெல்லு இன் 4 days. சண்டே. ஓகே 4 days சண்டே. அடுத்து யார் இருக்கா, மண்டே. சண்டே மண்டே, அடுத்து டியூஸ்டே வெனஸ்டே. டியூஸ்டே வெனஸ்டே. ஓகே 2 பெண்ணா, 1 டாட்டு இன்னொன்று ஜெல்லு. சரி ஓகே. டாட் பென்ஸு டோட்டல் சண்டே 25. அடுத்து வாட் எக்ஸ்பெர்சன்டேஜ் மோர் தென் தட் ஆஃப் சண்டே. டாட் பென்ஸ் தான், திருப்பியும் டாட் பென்ஸ் தான் சொல்கிறாங்க. எக்ஸ்பெர்சன்டேஜ் மோர் எவ்வளோன்னு தெரில. இங்கேருந்து இது எவ்வளோ ஆகுதுன்னா எக்ஸ்பெர்சன்டேஜ் அதிகமாகுது. சரி எக்ஸ்பெர்சன்டேஜ் அதிகமாகுது.
டாட் பென் சோல்டு டியூஸ்டேல என்னன்னா 50% மோர் than that ஆஃப் மண்டே. மண்டேல இருக்க ஒரு 2 பார்ட்டாக இருந்தால் இவர் என்ன இருப்பார்னா 3 இருப்பார். இவர் 2Aன்னு வச்சுக்கிறேன், இவர் 3Aன்னு வச்சுக்கிறேன், ரெஃபரன்ஸுக்காக வச்சுக்கிறேன் 2A 3Aன்னு. அடுத்து வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டாட் பென்ஸ் ஆர் 100. வெனஸ்டே வந்து டோட்டல் டாட் பென்ஸ் 100. சரி, டோட்டல் நம்பர் ஆஃப் டாட் பென்ஸ் சோல்டு இன் ஆல் 4 days 250. ஓகே சூப்பர், 250 கொடுத்துட்டாங்க. இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 100, 125 போக இந்த 5A தான் என்னதுன்னா எனக்கு 125 பேலன்ஸ் கூடிய 125. அப்போ ஒரு ஏ வந்து பார்த்திங்கன்னா 25, 1A 25னா இங்கே ஈஸியாக முடிச்சிடலாம். இங்கே என்ன வேல்யூ வருதுன்னா 50, இவர் 50, இவர் 75. ஏ 25னா தானே, இவர் 50, இவர் 75. இப்போ எக்ஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? எக்ஸு 25லேருந்து 100ஆக மாறி இருக்குது. 25லேருந்து 50ஆக மாறினா எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100% அதிகமாக இருக்குது. எத்தனை பர்சன்டேஜ்? எக்ஸ் பர்சன்டேஜ் மோர்னா 100% அதிகமாக இருக்குது. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஜெல் பென்ஸ் ஆர் சோல்டு ஆன் ஆல் தீஸ் 4 days ஆர் Y% லெஸ் than that ஆஃப் டாட் பென்ஸு. ஓகே, இது மொத்தமாக இதுலேருந்து இது பார்த்தோம்னா எல்லா நாளுமே என்ன இருக்குன்னா இது ஜெல் பென் வந்து 50. ஓகே, அதாவது இதுலேருந்து பார்த்தா இது Y% லெஸ்ஸுங்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா எல்லா நாளுமே, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் சோல்டு ஆன் தீஸ் 4 days எல்லா 4 நாளையும் ஆட் பண்ணால் Y% லெஸ் than the டாட் பென். டாட் பென்னோட Y% லெஸ்ஸுங்கிறாங்க. இங்கே என்னவா இருக்குன்னா 5 பார்ட்டாக இருக்கிறது ஒரு பார்ட்டாக இருக்காது. ரேஷியோ எடுத்தால் நான் 5:1. 5 பார்ட்டாக இருக்கிறது ஒரு பார்ட்டாக இருக்காருன்னா எத்தனை பர்சன்டேஜ் லெஸ்ஸு? 80% லெஸ்ஸு. ஒய்யோடைய வேல்யூ என்னது? 80%. ஓகேங்களா? ஏன்னா 4% இல்லை, 4% மைனஸ் ஆகி 4 பார்ட் மைனஸ் ஆகிருக்குன்னா 80% இல்லை. அப்போ ஒய்யோடைய வேல்யூ 80%. ஓகே, ஒய்யோட வேல்யூ 80%. இது எல்லாத்துலேயும் அப்படியே பாதியாக இருப்பார்ல. 5 ஒன்றா இருப்பார். 5னா இங்கே 1, 5னா இங்கே 1, 5னா இங்கே 1, அடுத்து 5னா இங்கே 1. ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஓகே ரைட். வேல்யூ ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. எக்ஸோடைய வேல்யூ 100%. அடுத்து டோட்டல் பென் சோல்ட் ஆன் சண்டே அண்ட் மண்டே இது ரெண்டுத்தையும் பென்ஸ் டோட்டல் பென்ஸா? ஓகே, பென்னு தானே கேட்குறாங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 30, இங்கே ஒரு 60, 30 + ஒரு 60 90. ஜெல் பென்ஸ் ஆன் ஆல் தீஸ் டே ஆன் கிவன் டே, அதாவது ஜெல் பென் எல்லா நாளும் 50 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டாட் பென் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 50 டிவைட் பை 50 வாட் பர்சன்டேஜ்னா 100%. அடுத்து காஸ்ட் ஆஃப் ஜெல் பென் 5 rupees, டாட் பென்ஸ் 10 rupees. ரெவென்யூ ஜென்ரேட் பை ஆல் த பென்ஸ் ஆன் டியூஸ்டே மட்டும் கேட்குறாங்க. டியூஸ்டே என்னது? 75 15, டாட் 75, இவர் 15. யார்? இவர் 75, இந்த ஜெல் பென் 15. 15 × 5னா 75. ஓகே, இங்கே 75 × 10 எவ்வளோ ஆச்சுன்னா 750. 750 + ஒரு 75னா 825. ஓகே, வாங்க அப்ளிகேஷன் வந்தாச்சு. சீக்கிரம் போயிடும் டக்குன்னு. கார் கவர்ஸ் இட்ஸ் ஜேர்னி அட் ஸ்பீட் ஆஃப் 48 km 8 மணி நேரத்தில். சேம் டிஸ்டன்ஸு 5 hours கவர் பண்ணணும். எவ்வளோ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும்? சூப்பர் கேள்வி. எல்லோரும் டிவைட் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. 48 km/h 8 மணி நேரம் அப்படின்னு எதுவும் பண்ணிட்டுருக்காங்க. டைம் ரேஷியோ தெரியும்ல? டைம் ரேஷியோ முன்னாடி 8 மணி நேரம், இப்போ என்ன 5 மணி நேரம். கரெக்டாக 5 மணி நேரத்தில் கவர் பண்ணணும். சேம் டிஸ்டன்ஸ் தானே. டைம் ரேஷியோ இதுனா ஸ்பீட் ரேஷியோ என்னன்னா 5 இருந்தது, இப்போ 8 ஆயிருக்கும். ஸ்பீட் ரேஷியோ 5 இருந்தது 8 ஆயிருக்குன்னா முன்னாடி 5னா எவ்வளோ வந்திருக்கு? 40 இருந்திருக்கு. சரிங்களா? நம்ம கேட்டிருக்க கேள்வி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க? 3 பார்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. 5 பார்ட்டாக இருந்தது 40னா 3 பார்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போ அந்த 3 பார்ட் என்னது? இன்ட்டு இங்கே 8 ஆகுதா? அப்போ இங்கே 3 × 8 எவ்வளோ வச்சு 24 தான் ஆன்சர். 24 ஆன்சர் ரைட். இதை கண்டுபிடிக்காதீங்க, யாருமே இதை கண்டுபிடிக்காங்க. என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் கண்டுபிடிங்க, தேவையில்லாத கண்டுபிடிக்காதீங்க. சரிங்களா? அடுத்து கரண்ட் பர்ச்சேஸ்லான ஆர்டிக்கல் மார்க்அப் பை 50%. அதாவது கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் வாங்குறாரு, அது எவ்வளோக்கு மார்க் பண்ணப்பட்டதுன்னா 50%. அதாவது 100க்கு தான் ஆக்சுவல். ஆனால் அவர் எவ்வளோக்கு மார்க் பண்ணப்பட்ட ஆர்டிக்கல் வாங்குறாரு? 150% மார்க்கப்பு. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20% டிஸ்கவுண்ட்டு. 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 120. 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 30 மைனஸ் ஆயிரும், 120. பட் லேட்டர் ஹி ஃபவுண்ட் அவுட் தட் ஆர்டிகல் வாஸ் ஹேவிங் டிஃபெக்ட், ஸோ ஹி டிசைடட் டு ரிட்டர்ன் இட். பட் த ஷாப்கீப்பர் ரிட்டர்ன் ஹிம் ஒன்லி 90% ஆஃப் வாட் ஹீ ஹேட் பெய்டு. அதாவது கரண் எவ்வளோக்கு வாங்கினாருன்னா ஆக்சுவலாக கரனுடைய வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் ஒரு ட்விஸ்ட்டு, சரியான ட்விஸ்ட்டு. வாட் ஹீ ஹேட் பெய்டு அப்படின்னா கரண் வாங்கின ப்ரைஸ் எவ்வளோன்னா 120க்கு வாங்கியிருக்காரு. ஆனால் அதில் 90% தான் ஷாப்கீப்பர் கொடுத்துருக்காருன்னா ஷாப்கீப்பர் எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா 108. அதாவது இதில் இவர் வாங்கினதில் 90%னா 10% கழிச்சிட்டார்.
இதில் 10% நீங்கள் கழிச்சிங்கன்னா 108 தான் வாங்கினது. இப்போ என்ன கேட்டிருக்கேங்க, வாட் இஸ் த ப்ராஃபிட் ஆஃப் ஷாப்கீப்பர் இந்த ஹோல் டிரான்சாக்ஷன். இந்த ஹோல் டிரான்சாக்ஷனில் ப்ராஃபிட்டு, அதாவது எவ்வளோ ப்ராஃபிட்டு எடுத்தார் ஷாப்கீப்பர். செம கொஸ்டின். ஷாப்கீப்பரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஷாப்கீப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 100 ரூபாய்க்கு காஸ்ட் ப்ரைஸ். ஷாப்கீப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு 100 ரூபா. ஆனால் அவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு, 108 ரூபா கொடுத்துருக்காரு. அதாவது 8 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் ஃபஸ்ட்டே விற்றது எவ்வளோ கொடுத்துருக்காரு, 120 ரூபாய்க்கு விற்றுருந்தார். அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு ப்ராஃபிட் அவருக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இப்போ 8 ரூபா அவருக்கு நட்டமாயிருக்கும். ஏன்னா அவர் கொடுத்துட்டார்ல, 8 ரூபா நட்டமாயிடுச்சுன்னா அப்போ எத்தனை பர்சன்டேஜ் அவருக்கு ப்ராஃபிட்டு, இந்த 12 ரூபா அவருக்கு ப்ராஃபிட், ஓவரால் ப்ராஃபிட்டு அப்படி பார்த்தா 12 ரூபா தான், 12% தான் ப்ராஃபிட். சரிங்களா. அடுத்து லாஜிக்காக முடிச்சிட்டோம் அந்த கொஸ்டினை. சரிங்களா. 2 train AB of length XY meter, okay, are traveling with the speed of x plus y kilometer, y kilometer, x kilometer. Time taken by them to cross each other while traveling in opposite direction. இல்லை ஹிண்டே இல்லை, cannot be determined. வேல்யூவே இல்லை, cannot be determined. அடுத்து ரேஷியோ ஆஃப் பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அண்டு ஸ்கொயர். ஸ்கொயருடைய பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்களா 3:8. ஓகே. கேட்டிருக்க கொஸ்டின் இது, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் 800% ஆஃப் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் ஹேவிங் எவ்வளோனா இங்கே 8 மீட்ரு 4 மீட்ரு. சரி, பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. அதாவது இந்த 3 பார்ட் கேட்குறாங்க. கொஸ்டின் கேட்டிருக்கிறது 3 பார்ட் கேட்டிருக்காங்க. இந்த 3 பார்ட் என்ன, 8 பார்ட் கண்டுபிடிச்சி 3 பார்ட் கண்டுபிடிச்சா போதும். சரி, ஓகே. அப்போ நமக்கு லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் L/B. L/Bனா 8x4, 8x4னா 32. இந்த 32 தான் என்னவா, ஒரு பார்ட்டா? அப்படி போகலாமா இல்லை டேரெக்டாக இப்படியே போயிடலாமா? ஓகே, இந்த இதான் ஒரு பார்ட்னா எனக்கு எத்தனை பார்ட் தேவை, 8 பார்ட் தேவையா? 800% தானே. ஓகே, 800%. இது யார், ஏ ஸ்கொயரா? ஏ ஸ்கொயர் தான் 800%னா இது என்ன பண்ணும், இங்கே வந்துடும். இங்கே இருந்து வந்துடுமா? இங்கே வந்துச்சுன்னா இங்கே என்ன ஆகும், 8ஓட மல்டிப்ளிகேஷன் இருக்கும். 1 பார்ட் ஏ ஸ்கொயருக்கு 1 பார்ட் ஈக்குவல் டு எவ்வளோனா 8 × 8 × 4 அப்படின்னு இருக்கும். நான் இந்த 2 8 இருக்குது, இந்த ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 8ன்னு போடணும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 8ன்னு போடுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடலான்னா ஒரு 8 எடுத்துட்றேன். ஏ ஸ்கொயர் இங்கிட்டு வரும்ல, அப்போ என்ன ஆயிரும், ஒரு 8 ஆயிரும். இங்கே 4ன்னு இருக்கா, அது என்ன ஆயிரும், 2ன்னு ஆயிரும். அப்போ ஏவோடைய வேல்யூ என்ன கிடச்சிரும், எனக்கு ஏவோடைய வேல்யூ 16ன்னு கிடச்சிரும். ஏவோடைய வேல்யூ 16னா உங்களுக்கு பெரிமீட்டர் என்னது 4A. 4A அப்படின்னா என்னதுன்னா 64ஆக இருக்கும். 64 தான் 8 பார்ட். அப்படின்னா கேட்டிருக்க கொஸ்டின் 3 பார்ட். இன்ட்டு 8 ஆகுது, இன்ட்டு 8னா 24 தான் ஆன்சர். சரிங்களா. இங்கேருந்து இங்கே என்ன இருக்குன்னா இன்ட்டு 8 ஆயிருக்கு. அப்போ இதுவும் என்னென்னா இன்ட்டு 8 ஆகும், 24 தான் ஆன்சர். சரி வாங்க அடுத்து. போட் எவ்வளவு, 120 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம், 200 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம். எவ்வளோ டைம்னா 16 hours. சரி, ஸ்டில் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 50% மோர் தன் தட் ஆஃப் ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீமோட ஸ்டில் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீமோட எவ்வளோனா 50% மோர். இப்போ ஸ்ட்ரீமு 2 போட்டுன்னு வச்சுக்கலாமா, ஸ்பீட் ஆஃப் போட் பின்னு வச்சுக்கலாம். ஸ்பீட் ஆஃப் போட் வந்து எவ்வளோனா 50% மோர்னா இவர் 3னா இவர் 2 இருப்பார். சரிங்களா. எக்ஸ்னு வச்சுக்கோமா, எக்ஸ். ஓகே, இது டோட்டல் கிடச்சிச்சா? இப்போ ஓகே, டேரெக்டாக போய் சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா என்ன மைனஸ் பண்ணோம். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா டேரெக்டாக மைனஸ் பண்ணிடுவோம். 120 கிலோமீட்டர் டிவைட் பை எக்ஸு ப்ளஸ்ஸு, ஏன்னா டோட்டல் டைம் தானே கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஆஃப் 16 hours அப்படின்னா டோட்டல் டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே 200 டிவைட் பை இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும், டவுன் ஸ்ட்ரீமுக்கு இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 5x ஈக்குவல் தான் எனக்கு 16. இப்போ இது என்ன ஆகுனா 40. ஓகே, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டத்தையும் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மேலே ஆட் பண்ணிடலாம்ல. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 160, இங்கே ஒரு 16. அப்போ எக்ஸோடைய வேல்யூ எனக்கு என்ன கிடச்சோம்னா 10ன்னு கிடச்சோம். இங்கே நான் அப்புறம் ஸ்டெப் எழுதுனா எப்படி எழுதணும்னா இப்படி எழுதணும். எக்ஸு சேமாக இருக்குது, எக்ஸ் அப்படியே வச்சிடலாம். 120 + ஒரு 40 எவ்வளோ வச்சுன்னா 160. இங்கே இந்த 16 பார்த்தா 160னா இது என்ன இது பண்ணிங்கன்னா இது எக்ஸ் இங்கிட்டு போச்சுன்னா எக்ஸோடைய வேல்யூ 10ன்னு கிடச்சிரும். கேட்டிருக்க கொஸ்டின் என்னது, ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் கேட்குறான். ஸ்ட்ரீமோடைய ஸ்பீட்னா என்னது 2 × 10 20 ஆன்சர். ரைட். அடுத்த கொஸ்டின். 40 males கேன் டூ ஒர்க் இன் 30 days. சரி, 60 females கேன் டூ த சேம் ஒர்க்கு 15 days. இப்போ ஆல் ஆஃப் தம் ஒர்க் டுகெதர், தென் இன் how many days will finish the work? 5. இது எப்படிடா பார்த்தனே 5ன்னு சொன்னேன் அப்படின்றது தான் உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். சரிங்களா. பார்த்தனே 5 சொல்லிடலாம் ஆக்சுவலாக. இப்போ 40 மேல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் 40 மேல் 30 நாளில் முடிப்பாங்களா? ஓகே. இங்கே 60 ஃபீமேல் இருக்காங்களா? 60 ஃபீமேல் 15 நாளில் முடிப்பாங்க. நான் 60 ஃபீமேல்னு வைக்காதீங்க. சரிங்களா. 60 ஃபீமேல்னு வைக்காமல் இந்த டேஸ் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுங்கள். 30 நாள்
இங்கே என்ன பண்ணுங்கன்னா 30 நாளுக்கு ஈக்குவல் பண்ணுங்கள். 30 நாளுக்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா டேஸ் என்ன பண்ணுறீங்க, இன்ட்டு 2 பண்ணுறீங்க. டேஸை இன்ட்டு 2 பண்ணால் ஆட்கள் என்ன பண்ணுவோம், டிவைட் பை 2 பண்ணு. இதுதான் டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக் கான்செப்ட். ஆள் குறைய குறைய வேலையுடைய நாட்கள் அதிகமாகும். லாஜிக்காக தானே, லாஜிக்காக பார்த்தா அதானே அதிகம். ஓகேவா? இப்போ இங்கே இன்ட்டு 2 பண்ணுறீங்க. இது வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 30 ஃபீமேல் தான் 30 டேஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா 60 பேர் 60 பேர் 15 நாளில் முடிக்கிறாங்கன்னா 30 ஃபீமேல் எத்தனை நாளில் முடிப்பாங்க, 30 நாளில் முடிப்பாங்க. ஏன் சார் இந்த 30 நாள் மாற்றினீங்க அப்படின்றது ஒரு கேள்வி, நல்ல கேள்வி. ஏன் அப்படின்னா இங்கே 30 நாள் இருக்கா, இங்கேயும் 30 நாள் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த 30 நாளுக்கு பதிலாக என்ன செக் பண்ணணும்னா 40 மேலுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம், 30 ஃபீமேல் போட்டுக்கலாம். இது மூலிமா என்ன சொல்ல வரேன்னா 40 மேல் 30 நாள் எடுத்துக்கிறாங்கன்னா 30 ஃபீமேலும் 30 நாள் எடுத்துக்கிறாங்கன்னா 40 மேலுன்ற இடத்துல நான் என்ன போடுறேன்னா நான் 30 ஃபீமேல்னு போடலாம். சரிங்களா? 40 மேல் இருக்கிற இடத்துல 30 ஃபீமேல், 40 மேல் இருக்கிற இடத்துல 30 ஃபீமேல் போட்டேன்னா எனக்கு மொத்தம் எத்தனை ஃபீமேல் வருவாங்க வேலை செய்கிறவங்க? இதுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன்னா 30 ஃபீமேல்னு போட்டலாம். மொத்த ஃபீமேல் வேலை செய்கிறவங்க எத்தனை பேர்? ஆல்ரெடி ஒரு 30 ஃபீமேல், இப்போ ஒரு 30 ஃபீமேல், மொத்தம் எத்தனை ஃபீமேல்? 60 ஃபீமேல் வேலை செய்வாங்க. ஏன்னா ஆல் ஆஃப் தம் டுகெதர் தானே. நான் அந்த மேலுன்ற கான்செப்டை தூக்கிட்டு ஃபீமேல்னு வச்சுட்டேன். அதுக்காக தான் சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக் கொஸ்டின். அதுதான் சொல்கிறேன். இங்கே 30 ஃபீமேல்னால் இங்கேயும் 30 ஃபீமேல், மொத்தம் எத்தனை ஃபீமேல்? 60 ஃபீமேல். 60 ஃபீமேல்னால் ஆட்டோமேட்டிக்காக என்னத்தனை முடிப்பாங்க, 5 நாள் முடிப்பாங்க. அதான் பார்த்தேனே 5ன்னு சொன்னேன். இந்த 40 30 எப்படி போட்டோன்னா 30 இதையும் 30 மாற்றுவோம், இன்ட்டு 2 பண்ணுறோமா, அப்போ இதை பாதியாக்குவோம். 30 ஃபீமேலு, 30 ஃபீமேலுக்கு பதிலாக நான் 40 மேலுக்கு பதிலாக 30 ஃபீமேலே போடலாம். 30 ஆட் பண்ணால் 60, அப்போ 15 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. இந்த 60 ஃபீமேல் ஏன் சார் 5 நாள்னு சொல்கிறீங்கன்னு யோசிச்சிடாதீங்க. கொஸ்டின்லேயே இருக்குது 60 ஃபீமேல் 5 நாள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்லணும்னா இது என்ன இருக்குது, ஃபீமேல் உடைய எஃபிஷியன்சி டபுளாக இருக்குது. அப்போ என்ன இருக்கும், டேஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பாதி ஆகணும். பாதி ஆச்சுன்னா இது. ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் பேர் X started work such that he can complete the whole work in 25 hours. X 25 hours எடுத்துக்குவாங்க. ஆஃப்டர் ஒர்க்கிங் ஓகே 20 hours. ஓகே, அதாவது 25 ஹவர்ஸில் ஒர்க் பண்ணணும். ஆனால் அவர் 20 ஹவர் ஒர்க் பண்ணிட்டாரு. பேலன்ஸ் எத்தனை ஒர்க் இருக்குது? 5 மணி நேரம் ஒர்க் இருக்குது. இன்னும் எத்தனை ஒர்க் இருக்குது? 5 ஒர்க் இருக்குது. நான் அந்த மணி நேரத்தை என்ன பண்ணுறேன், ஒர்க்குனே வச்சுக்கிறேன். இது 25 ஒர்க்கு, 25 ஒர்க்கு, அதில் எவ்வளோ 20 ஒர்க்கு முடிச்சிட்டாரு. பேலன்ஸ் எத்தனை ஒர்க் இருக்குது? 5 ஒர்க் இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த டைமில் ஹீ ஒர்க்டு வித் அ ரேட் சச் தட் த ஹோல் ஒர்க் கேன் பி கம்ப்ளீட்டட் இன் ஹோல் ஒர்க். அதாவது இந்த 25 ஒர்க் இருக்குல்ல, இந்த 25 ஒர்க்கையும் 50 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ எத்தனை நேரம் ஒர்க் பண்ணியிருப்பார்? இது வரைக்கும் 1 ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ எஃபிஷியன்சியே போடலாமே, உங்களுக்கு புரியாதுன்றக்காக எஃபிஷியன்சி வேணால் போடலாம். எஃபிஷியன்சி போட்டோன்னா இது ரெண்டுத்துக்கு என்ன எழுதலாம், 50 எழுதலாம். இப்போ முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரு, 2 வேலையாக பார்த்துருந்தாரு, இப்போ ஒரு வேலையாக பார்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போனா ஈஸியாக இருக்குல்ல. 20 மணி நேரம் 2 வேலையாக பார்த்துட்டாருன்னா எத்தனை வேலை பார்த்துருப்பாரு? 40 வேலை பார்த்துட்டாரு. கரெக்டாக 40 ஒர்க் முடிச்சிட்டாரு. பேலன்ஸ் எத்தனை ஒர்க் இருக்குது? பேலன்ஸ் இருக்கிறது 10 ஒர்க் இருக்குது. இந்த 10 ஒர்க்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரே ஒரு எஃபிஷியன்சியில் செய்கிறார். 10 ஒர்க்கு ஒரே ஒரு எஃபிஷியன்சி செஞ்சால் எத்தனை ஒர்க்கில் செய்வார்? 10 மணி நேரம் செய்வார், 10 ஹவர்ஸ் செய்வார். கேட்டிருக்க கேள்வி என்னது, இன் ஹவு மெனி டேஸ் எக்ஸ் கேன் கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு எத்தனை ஒர்க் எடுத்தார்? 20 மணி நேரம் ஒர்க் பண்ணார். இப்போ ஒரு 10 மணி நேரம், மொத்தமாக ஆட் பண்ணால் 30 மணி நேரம். ரைட். அடுத்து 4 நம்பர்ஸ் ஏபிசிடி. சி இஸ் ஈக்குவல் டு 30% ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் ஏபி. அதெல்லாம் தேவையில்லை, டேரெக்டாக போவோம். ஏடி அதை அடுத்து கடைசியாக பார்த்துக்கலாம். சரிங்களா? டி இஸ் 10% மோர் தன் த ஏ. ஓகே, 10னா 11. ஓகே, ஏ இஸ் 60% ஆஃப் பி. பியோடைய 60% தான் ஏன்னா பி. இங்கே 3 போட்டுடலாம், இது அப்படியே இங்கே எழுதிடலாம். ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணோம்னா 50 30, இங்கே 3, சாரி இங்கே 3 33. ஓகே, ரைட்டு. கேட்டிருக்க கொஸ்டின் அது கேட்டிருக்க கொஸ்டின். இங்கே இன்னும் இருக்காரா? சி இஸ் 30% ஆஃப் த ஆவரேஜ் ஆஃப் ஏபி. ஏபி ஆவரேஜ் எடுத்தால் எவ்வளோ ஆச்சு? 40. நடுவில் இருக்க தானே 40. 40ல் 30%. 40ல் 30%னா சியோடைய வேல்யூ 12. சியோடைய வேல்யூ 12. 40ல் 30%னா சியோடைய வேல்யூ 12. இவங்க எல்லாருமே இத்தனை பாட்டுருக்காங்க. கேட்டிருக்க கேள்வி என்னது? ஆவரேஜ் ஆஃப் ஆல் த 4. ஆவரேஜ் ஆஃப் ஆல் த 4. ஓகே, ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. சரி, இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்களா? சம் ஆஃப் சிஎன்டி வந்து எவ்வளோனா இது சிஎன்டி ஆட் பண்ணால் எவ்வளோ? சம் ஆஃப் சிஎன்டி எவ்வளோ வச்சு?
இங்கே 33 பார்ட்டு, இங்கே 12 பார்ட் ரெண்டு ஆட் பண்ணால் 45 பார்ட் தான் என்ன ஆகுதுன்னா எனக்கு 180 ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இன்ட்டு 4 ஆகுது. ஓகே, இன்ட்டு 4 ஆகுதுன்னா அப்போ இன்ட்டு 4 அப்படியே வச்சுக்கலாம். ஆவரேஜ் என்னத்தையும் ஆட் பண்ணால் 80 ப்ளஸ் ஒரு 45 எவ்வளோ ஆச்சு? 125 பார்ட்டு டிவைடட் பை என்ன போட்டுருணும் அப்படின்னா ஆவரேஜ் தானே, 125 டிவைடட் பை 4 இன்ட்டு என்ன பண்ணணும்? 4ன்னு போடணும். இன்ட்டு 4 நான் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 125 தான் ஆன்சரு. 125 ஆன்சர். ரைட். அடுத்த கொஸ்டின். மோஹித் ஹேஸ் சம் மணி லெஃப்ட் ஆஃப்டர் ஸ்பெண்டிங் எவ்வளோனா 35%. ஓகே, மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 50 ப்ளஸ் ஒரு 80% ஸ்பெண்ட் பண்ணிட்டார். ஓகே, 80% முடிச்சிட்டார். அவர்கிட்ட இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, மீதி இருக்குது. த ரிமைனிங் மணி வித் மோஹித் ரிமைனிங் மணி எவ்வளோ ஆச்சு? 20%. இது என்னது? இன்க்ரீசஸ் பை 1/4. 1/4னா இது 4 பார்ட்னா இது 5 பார்ட்டாக இருக்கும். இது 4 பார்ட்னா இது 5 பார்ட்னா 25%. வென் அ ஃப்ரெண்ட் கிவ் எவ்வளோனா 23 2300 கொடுக்கும்போது ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த 5% தான் எவ்வளோ? 2300. கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? வாட் இஸ் த மந்த்லி சேலரி ஆஃப்? அப்போ டோட்டல் 100 கேட்குறான். இன்ட்டு 20 ஆகுது. அதே மாதிரி இங்கேயே என்ன ஆகுனா இன்ட்டு 20 ஆகணும். அதான் ஆன்சர். இன்ட்டு 2 46. அதான் ஆன்சர். இன்ட்டு 2 ஆகணும் 46. அடுத்து ஓகே 124 லிட்டர் மிக்சரில் மில்க்குக்கும் வாட்டருக்கும் என்ன ரேஷியோனா 3:1. 3:1. X லிட்டர் ஆஃப் மில்க் அண்ட் 1.5 ஓகே X லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆர் ஆடட் டு த மிக்சர். டிஃபரன்ஸ் பிட்வீன் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இந்த ஃபைனல் ரிசல்டன்ட் மிக்சர் பிகம்ஸ். ஓகே, இது எக்ஸோடைய வேல்யூ கேட்குறாங்க. சரி, ஓகே, இது வேறு வழி இல்லை. ப்ரொசீஜர் தான் போய் ஆகணும். வேறு வழி இல்லை, ப்ரொசீஜர் தான் போகணும். இப்போ 4 பார்ட் தான் எனக்கு என்ன ஆச்சு? 1 to 4. 4 பார்ட் 1 to 4னா என்ன ஆகுது? மல்டிபிகேஷன் இன்ட்டு 31. இன்ட்டு 31னா மில்க் வாட்டர் ஃபஸ்ட்டு எழுதிடுவோம் டக்குன்னு. மில்க் எவ்வளோ ஆச்சு? 93. இங்கே என்னாச்சு? 31. சரி, இப்போ இந்த 93ல் எக்ஸ் லிட்டர் ஆட் பண்ணிக்காங்க. ஓகே, 93 ப்ளஸ் எக்ஸு. இங்கே என்னாச்சு? 1.5 ஓகே லிட்டர் எக்ஸ் ஆட் பண்ணிட்டா குவான்டிட்டி ஆஃப் மில்க்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இது. ஓகே, அப்போ யார் அதிகம்? மில்க்கு தான் அதிகமாக இருப்பார். கண்டிப்பாக மில்க்கு தான் அதிகம். இப்போ 93 லிட்டரை எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க? எக்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ரைட்டு. அதே மாதிரி மைனஸ் இந்த 31 லிட்டரில் எதை ஆட் பண்ணிக்காங்கன்னா 1.5x ஈக்குவல் டு எவ்வளோனா 2x + 2. இதை தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இது எந்த ஷார்ட்கட்டும் பண்ண முடியாது. நம்பர் வேணால் ஷூட் பண்ண ட்ரை பண்ணலாம், அது வேண்டாம், ரிஸ்க் ஆயிரும். சரிங்களா? 93 + எக்ஸு இதை அப்படியே மைனஸ் கொண்டீங்கன்னா 31 மைனஸ் ஒரு 1.5x ஈக்குவல் டு 2x. இதை வேணால் ஸ்பீடாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வச்சுன்னா 62. இங்கே ஒரு -2 வந்தால் 60 அப்படின்னு வேணால் பார்த்தோன்னே மைண்ட்லேயே பண்ணலாம். இப்போ இங்கே லெஃப்ட் சைடு என்ன வரும்னா 60. ஏன் 60னா இங்கே ஒரு 62, இங்கே ஒரு -2 வந்திருக்கும். இங்கிட்ட வந்தால் 2, இங்கிட்ட வந்தால் -2. அதனால் 62லேருந்து ஒரு 2 போச்சுன்னா 60. இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு அரை. அப்போ இங்கே வந்து அரை தான் அதிகமாக இருப்பார். ஏன்னா -0.5 இருப்பார். -0.5x ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா 2xன்னு இருக்கும். இந்த மைனஸ் பாயிண்ட்டை இங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் ஆச்சுன்னா என்னன்னா 2.5x. 2.5x ஈக்குவல் டு 60. சில பேருக்கு இதுக்கு அடிக்க கஷ்டமாக இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கு என்ன சொல்லலாம்னா 25ன்னு போனாலும் சரி, இல்லை 5/2ன்னு போட்டாலும் ஓகே. 5/2 பெட்டர் இல்லை? 5/2 ஈக்குவல் டு 60. அப்படின்னா இங்கே 12, இங்கே என்ன இருக்குன்னா இது அப்படியே இங்கே போகும் 24. x ஈக்குவல் டு 24 ஆயிரும். எக்ஸோட வேல்யூ 24. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு. இந்த கிளாஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.